சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமையகத்தில் மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் தகவல்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், விரிவான தகவல்கள் என்ன? 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அந்த அடிப்படையில மாவட்ட வாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி இன்றும் நாளையும் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். முதற்கட்டமாக இன்றைய தினம் காலையில 19 மாவட்ட அதிமுகவில் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய 19 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறார். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட இந்த மாவட்டங்கள்ல நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அதிமுகவில் அமைப்பு ரீதியாக 82 மாவட்டங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 63,000 வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வாக்குச்சாவடிக்கு 9 பேர் கொண்ட அந்த முகவர்கள் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கான அந்த பணிகளை அவர்கள் என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும், அவர்களான பணிகளை கண்காணிப்பதற்காக தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் கண்காணிப்பு அதிகாரிகள் போல அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த பாக முகவர்கள் அவர்களுக்கான பணியை முறையாக மேற்கொள்கிறார்களா, அவர்கள் என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டும், அவர்களுக்கான பயிற்சி வழங்குவது, அவர்கள் பணியை முறையாக மேற்கொள்கிறார்களா என்பதை கண்காணிப்பது போன்ற அந்த பணிகளை கடந்த சில நாட்களாக மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பணிகளுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது, இதுவரைக்கும் அவர்கள் என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டம் தான் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. முதற்கட்டமாக இன்று காலை 19 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். பிற்பகல்ல மேலும் சில மாவட்ட பொறுப்பாளர்களோடு ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளையும் அந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடனான ஆலோசனை கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இந்த மாவட்ட பொறுப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகவர்களும் தொகுதி மக்களை எவ்வாறு அணுக வேண்டும், திமுக கொடுத்த வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் முறையாக நிறைவேற்றி இருக்கிறார்களா, என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள், அதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள், எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள், தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அதே போல ஊழல் முறைகேடுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த பாக முகவர்கள் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மைக்ரோ லெவல்ல அவர்கள் பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும். சிறிய லெவல்ல, அதாவது ஒரு பொறுப்பாளர் கிட்டத்தட்ட ஒரு 100 ஓட்டு என்ற அந்த அடிப்படையில அவர்கள் பிரித்து கொண்டு அந்த வாக்காளர்களை தனித்தனியாக சந்தித்து தங்களுடைய பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் உள்ளிட்ட அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். நன்றி பிரகாஷ், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.